ஜோஷுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே, ஜோஷுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 44வது வசனம். சரி, நீங்கள் இருக்கிறவங்க சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட அதான் சொன்னது போல 400 ஆண்டுகள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை. அதிகமாய் எகிப்தில் அதிகமாய் வேலை வாங்கினார். அது முடித்த உடனே வனாந்திரத்திலே அவர்கள் நடந்தார்கள். அங்கு இளைப்பாறுதல் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு பிரயாணம் மிகப்பெரிய பிரயாணமாய் மாறிவிட்டது. அந்த பிரயாணத்தில் அவர்கள் அநேகம் பேர் களைத்து போனார்கள். அந்த பிரயாணத்தில் நிறைய மரணங்களை நேருக்கு நேராக பார்த்தார்கள். அந்த சன்னதி மரணத்தை எல்லாம் பார்த்துருச்சு. இப்போ ஆண்டவர் கானான் என்கிற ஒரு இடத்துல அவர்களை கொண்டு கர்த்தர் வைத்து, வேதம் சொல்லுது, சுற்றி எந்த சத்துருவுமே இல்லாம ஆண்டவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இன்று ஆண்டவர் இந்த 3ஆம் நாள் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு இளைப்பாறுதல் கூட எனக்கு இல்லையே, நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய அவமானங்களை பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு முன்னாடி தோல்விகளை பார்த்துட்டேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி இத்தனை நாட்களும் பல ஆபத்துகளையும் விபத்துகளையும் பார்த்து கொண்டே நீங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முழங்கால் யுத்தத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று. இளைப்பாறுதல் என்று சொன்னால் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெஸ்ட் அப்போ பொதுவாக இந்த காலத்துக்கு இந்த செய்தி ரொம்ப ஏற்ற செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்கிறத ஏதோ பாவமாக நினைப்பாங்க. ஐயோ பாவம் செஞ்சிட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் காலில் தூங்கிட்டாங்கன்னா அவங்க பாவம் செஞ்சது மாதிரி நினைப்பாங்க. நிறைய பேர் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல். ஆனால் இப்போ நான் என்ன நம்புகிறேன்னா, நிறைய பேருக்கு ஆண்டவர் கம்பல் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் இத்தனை நாள் ரெஸ்ட் இல்லாமல் ஓடுனப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஆனால் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ரெஸ்ட் என்கிறது தவறு அல்ல. இந்த ரெஸ்ட் என்கிறது இன்னும் ஒரு படி அதிகமாய் ஓடுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிற ஒரு கருவி தான் இந்த ரெஸ்ட். பொதுவாக நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல வேலை செஞ்சிட்டோன்னு வைங்களேன், கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படி தூக்கம் வரும். நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் பேட்டரி லோவானது மாதிரி அப்படியே லோவாயிரும். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுத்து நைட்டு நல்லா தூங்கினாங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் அடுத்த நாள் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த நாள் தூங்கலை, 2 நாள் தூங்கலை அப்படின்னா உடனே அவர்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போகும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெஸ்ட் என்கிறது வீணடிக்கிற நேரம் அல்ல. உழைக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், வீணடிக்கிற நேரம் அல்ல. இன்னும் வேகமாய் ஓடுவதற்கு இந்த ரெஸ்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த ரெஸ்ட்டை எடுக்கிறதற்கு மனுஷன் பல விதத்தில் முயற்சி எடுக்கிறான். சிலர் தங்களுடைய வீடுகளை ரொம்ப அழகாக வைக்கிறாங்க, பெட்டை அழகாக வைக்கிறாங்க. இந்த ரெஸ்ட் எடுக்கிறதற்காக தான் ஏசி எல்லாம் மாட்டுறாங்க. ஆனால் இளைப்பாறுதலுக்குரிய சகல வசதிகளும் சிலருக்கு இருந்தும் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இளைப்பாறுதலே இல்லை. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், பாஸ்டர் இளைப்பாறக்கூடிய சகலமும் எனக்கு இருக்கிறது, எல்லாமே எனக்கு வந்துருச்சு, ஆனால் என்னால் இளைப்பாறவே முடியல, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை
தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் ஒரு சிலருக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுத்தார். நீங்கள் சாலோமோனுடைய வாழ்க்கை எடுத்து வாசித்து பார்த்தீர்களே ஆனால், தாவீது யுத்தம் 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 என்று யுத்தத்தை பண்ணினார். அவனுடைய ராஜ்யபாரத்தில் இளைப்பாறுதல் ரொம்ப குறைவு. ஆனால் சாலோமோனுடைய நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த இளைப்பாறுதல் உங்களுடைய குடும்பத்தில் தருவார். உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நீங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடினது போது அவனை சுற்றிலும் ஆண்டவர் அவனுக்கு இளைப்பாறுதலை தந்தார். சாலோமனுக்கு கொடுத்த இளைப்பாறுதல், ஆசா ராஜாவுக்கு கொடுத்த இளைப்பாறுதல் ஆண்டவர் உங்களுக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் தருவார். இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இளைப்பாறுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 94வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். 94வது சங்கீதத்தில் 94வது சங்கீதம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக தேவையான இளைப்பாறுதல் எங்க வேணும் அப்படின்னா, ஆத்துமாவில் இளைப்பாறுதல் வேணும். அது ஆத்துமா என்கிறது மனசுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு இளைப்பாறுதல் எதுல தேவைன்னா, மனசுல தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவை. இந்த மனசு இளைப்பாறுதலா இருந்தால்தான் உங்களுக்கு கண்ணு இளைப்பாறு. உங்க மனசு இளைப்பாறுதலா இருந்தாதான் உங்க மூளை இளைப்பாறு. உங்க மனசு இளைப்பாறுதல்ல இருந்தாதான் உங்க சரீரம் இளைப்பாறு. ஆனா உங்க மனசு இளைப்பாறுதலில் இல்லை அப்படின்னா உங்க கண்ணு இளைப்பாறாது, உங்க சிந்தை இளைப்பாறாது, உங்க சரீரம் இளைப்பாறாது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலுக்குரிய சகல காரியமும் இருக்கிறது. இளைப்பாறுதலுக்கு சரீரத்தில் பயங்கரமாய் உழைக்கிறாங்க. ஐயோ அவங்க இன்னும் கொஞ்சம் இளைப்பாறணும், ஆனா அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏன் அப்படின்னா மனசுல இளைப்பாறுதல் இல்லை. நீங்கள் சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த சவுல் ராஜா தன்னுடைய கடைசி நேரத்தில் அவன் மரிக்க போகிறேன் என்கிற ஒரு வெளிப்பாடு அவனை சுற்றி பயங்கரமான நெருக்கம் வரும்போது இப்போ அவனுடைய மனசுக்கு இளைப்பாறுதலே இல்லை. அவனுக்கு பஞ்சு மெத்த கிடக்குது, அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, மனசு இளைப்பாறாம வேதம் சொல்லுது ராத்திரி பகலா அலைகிறான். ஒரு சூனியக்காரிடத்துல போறான். கொஞ்ச நாளைக்கு முன்பாக இவன் தான் சூனியக்காரிகள் தேசத்துல இல்லாதபடி அழித்தான். ஆனா இவன் மனசு இளைப்பாறாததுனால சூனியக்காரிய தேடி போனான். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னா மனசுல இளைப்பாறுது. நீங்கள் யாக்கோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 28ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் கலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நீங்க 16வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை தாயாரை விட்டு தனிமையாக புறப்பட்டு வருகிற ஒரு நேரம். தன்னுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக எழும்புறதுனால இப்போ தன்னுடைய வீட்டை விட்டு வர்ற வழியில இருட்டிருச்சு. இப்போ ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். நீங்கள் நினச்சி பாருங்க, காடு, யாரும் தெரியாத ஒரு இடம், அந்த இடத்துல மனிதர்கள் சஞ்சாரம் இல்லை. அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து வச்சு அவன் வேதம் சொல்லுது நித்திரை தெளிந்து விழித்த போது நிம்மதியாக தூங்கினான். நம்ம எப்படி அவனால் தூங்க முடிஞ்சிச்சு? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவனுடைய மனசு சரியா இருந்துச்சு.
அவனுடைய மனசு இளைப்பாறுதல், மனதுக்குள்ள பயம் இல்லை, மனதுக்குள்ள சஞ்சலம் இல்லை, மனசு கிளியரா இருந்ததுனால அது காடா இருந்தாலும், அது மிருக நடமாட்டங்கள் இருந்த இடமா இருந்தாலும், ஆபத்துக்குரிய இடமா இருந்தாலும் படுத்த உடனே தூங்கிட்டான். ஆனா அதே யாக்கோபை இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல அவனோடு கூட ஆட்கள் இருக்காங்க. அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த யாக்கோபு அந்த இடத்துல தூங்க மாட்டான். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 32:24வது வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். பொழுது விடியும் மட்டும். இங்கே இவனுக்கு தூக்கம் வரல. ஏன் அப்படின்னா, தன்னை பகைத்த தன்னுடைய சகோதரன் தனக்கு எதிராய் வருகிறான் என்கிற அந்த செய்தியை கேட்டு மனசுல பயப்பட்டு, இந்த மன பயம் அவனுடைய சரீரத்தை கூட இளைப்பாற பண்ணாம விட்டுருச்சு. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு இளைப்பாறுதல் மிக முக்கியமாக எங்க இளைப்பாறுதல் தேவைன்னா, உங்க மனசுக்கு தான் இளைப்பாறுதல் தேவை. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மனசுல இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. என் மனசுல இளைப்பாறுதலே இல்லை. எனக்கு பணம் இருக்கு பாஸ்டர், எனக்கு சொத்து இருக்குது, என்னை சுற்றி ஆட்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா என் மனசுக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஒரே சஞ்சலம். இந்த மன இளைப்பாறுதல் இல்லாமல் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எத்தனை கஷ்டம். ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்முடைய இயேசு பெரியவர், நம்முடைய இயேசு நல்லவர். அவர் உங்க மனதில் இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்.